வீடியோவில் NCERT ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 15 ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷனோட பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து த விஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 1946 டிசம்பர் 13 அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றத வந்து கொண்டு வராரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வந்து ஒரு அப்ஜெக்டிவை கொடுக்குறதா வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு புக் எடுத்துக்கிறோன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி புக்னால் நான் ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும், அதில் என்ன இருக்குன்றதை ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருவாங்களே, அது என்னென்ன லெசன், அது எப்படி இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் அவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட், சாவரன் அண்டு ரிப்பப்ளிக் அப்படின்றத இந்த மூணுத்தையும் வந்து கொண்டு வருவாங்க. இந்த மூணு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் இது மூணுத்தையும் வந்து அஷ்யூர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள், அதாவது முகப்புரை, இந்த ஃப்ரண்ட் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து இண்டிபெண்டன்ட், சாவரன், ரிப்பப்ளிக், செக்யூலர் அண்டு சோஷியலிஸ்ட் கண்ட்ரின்னு இருக்கும். நம்மளோட கண்ட்ரி என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து இந்த சொல்கிறதா வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றது. ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது இந்த மூணு மட்டும்தான் இருக்கும், இண்டிபெண்டன்ட், சாவரன் அண்ட் ரிப்பப்ளிக். பட் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து செக்யூலர் அண்டு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதையும் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், சாவரன் அப்படின்னா ஒரு இறையாண்மை. இப்போது நம்மளோட எந்த ஒரு அரசியல் விஷயத்துலையும் மற்ற நாடு வந்து தலையிடக்கூடாது, நம்ம தனித்துவமாக வந்து ஒரு முடிவெடுக்கிறதா வந்து சாவரன் அப்படின்னு சொல்லும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. அப்போ அமெரிக்கா வந்து சொல்லிச்சு, நான் தான் வந்து இந்த வாரம் வந்து தடுத்தேன். பட் இந்தியா வந்து சொல்லிடும், அப்போலாம் இல்லை, நாங்கள் தான் எங்களோட முடிவில் எடுத்தோம், அமெரிக்காவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களோட முடிவுகளை நாங்கள் தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் சாவரன் அப்படின்றது. நம்மளோட முடிவை, நம்ம நாட்டு பிரச்சனை, நம்ம உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போர் நடக்கணுமா நடக்கக்கூடாதான்றதை கூட நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அதுதான் நம்மளோட சாவரன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரிப்பப்ளிக்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம ரிப்பப்ளிக்காக இருக்கிறது. ஸோ இது மூணுத்தையும் வந்து அப்போவே ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வரும்போதே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் இது மூணுமே வந்து தராங்க. இது போக அடிக்குவேட்டாக மைனாரிட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ், அப்புறம் டிப்ரெஸ்டு ட்ரைபல் ஏரியாஸ் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக வந்து சேஃப்கார்டு அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முஸ்லீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் இருப்பாங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் பின்தங்கியவங்க, அவங்களுக்கு நம்ம இந்த இன்னுமே வந்து ஒரு சேஃப்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு இன்னுமே வந்து ப்ரியாரிட்டிஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் நவ் இப்போயும் வந்து அவங்களுக்கான ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்குது, நமக்கு நடைமுறையில் வந்து தெரியும். ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்துருந்தோம் 1946 13th டிசம்பரில் வந்து நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாருன்னு. அப்போ கொண்டு வரும்போது அவர் வந்து அந்த அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. அதை தான் இந்த 2 பாக்ஸ்லேயுமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறேன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம வந்து பேசும்போது நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 150 வருஷம் வந்து போராடி வாங்கின பாரிஸ் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்டாரிக்கலாக அவங்க நிறைய ஃபைட் பண்ணி அவங்களோட டெமோக்ரஸிஸ், அவங்களோட கான்ஸ்டியூஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க பண்ண தப்பை நம்ம என்றைக்குமே வந்து பண்ணிடக்கூடாது. அவங்கக்கிட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸ் நம்ம வந்து என்றைக்குமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாரிஸ் கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க இல்லையா, பாரிஸ் கம்யூனல் கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை கொண்டு வரும்போது நம்ம எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றதை டிஸ்கஸ் பண்ணுறோமோ, அவங்களும் அந்த அசம்பிளியை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இடம் பத்தாமல் ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் வந்து அந்த அசம்பிளியை வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கும் தேவைப்பட்டா, ஒரு வேளை நம்மளும் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும்னா, நம்மளும் எந்த இடத்துக்கு வேணாலும் பெரிய கார்டனில் கூட உட்காந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த அமெரிக்கன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெஞ்சு இல்லைனா பாரிஸ் கம்யூனோட அந்த கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யாவோட அந்த அவங்களோட ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து வந்திருக்கும். அதாவது இப்போ டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த மாதிரி சோஷியல், செக்யூலர், அந்த மாதிரி நிறைய வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரிஸ்னால் ஒரு கண்ட்ரியும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும்.
இவங்க என்ன மாதிரியான போராட்டத்தினால, அதாவது என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரில கொண்டு வந்தாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். இதில இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எது வேணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். நெறைய கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ராட்டிக்ஸ்ன்னு தான் வச்சிருக்காங்க. ஆனா டெமோக்ராட்டிக்ஸ்லயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து வச்சிருக்காங்க. அது நம்ம இந்தியாவுக்கு வந்து செட் ஆகாது. நாம வந்து லிபரலான ஒரு டெமோக்ராட்டிக்க வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாரு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சோஷியலிஸ்ட் ஸ்டேட் வேணும். அதே மாதிரி இந்தியன் பீப்பிள்ஸும் வந்து விரும்புவாங்க. நானும் அதுதான் விரும்புறேன். டெமோக்ராட்டிக்காவும் இருக்கணும், சோஷியலிஸ்ட்டாவும் இருக்கணுன்ற மாரி வந்து சொல்லுவாரு. ஸோ திருப்பியும் என்ன சொல்றாங்கன்னா, இவரு வந்து அந்த அமெரிக்கன், அந்த ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் ரெவல்யூஷன்லாம் எடுக்குறாரு. இத எடுத்து அத அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும்னு வந்து சொல்லல. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ நம்ம ஆராய்ஞ்சு, அதில நமக்கு தேவையானத வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்றாரு. ஸோ இத நம்ம வந்து இத அப்படியே பார்த்துட்டு காப்பி பண்ணாம, நம்ம வந்து நமக்குள்ள டிபேட் வச்சு, இதில இது வேணும், இது வேணாம். இதோட இது ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு நமக்குள்ளேயே நம்ம வந்து நெறைய வந்து ஆர்கியூ பண்ணி, அதில எது வேணுமோ எடுத்துக்கிட்டு, இது நம்மளோட பீப்பிளோட டெம்பருக்கு, நம்மளோட கலாச்சாரத்துக்கு, இல்ல நம்மளோட பீப்பிளோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி, நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன அதிலேருந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணணும். அதே மாரி எல்லா பீப்பிளும், நம்மளோட எல்லா பீப்பிளும் இத அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. பெஸ்ட்ட பார்த்து நம்ம நெறைய வந்து கத்துக்கணும். ஏன்னா, அவங்க நெறைய வந்து அச்சீவும் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியரும் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெயிலியர்லாம் நம்ம வந்து நம்மளோட நேஷன்ல வராம வந்து பார்த்துக்கணும். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து இது பண்ணணும். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு மத்த கண்ட்ரில டெமோக்ரஸி வச்சிருக்காங்க. நம்மளும் டெமோக்ரஸி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க வச்சிருக்கிற டெமோக்ரஸிய ஃபாலோ பண்ண வேணாம். அந்த டெமோக்ரஸிலயே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து நமக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாரி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனும் வந்து அமைச்சிருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, லிபரல் ஐடியாஸ் அதாவது வந்து எக்கனாமிக்கலா ஒரு ஜஸ்டிஸா, சோஷியல் ஐடியாலிஸ்ட்டு, டெமோக்ராட்டிக், லிபரல் இந்த மாரி நெறைய வார்த்தைகள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்தியால இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டெமோக்ராட்டிக் இப்படி தான் இருக்கணும். இல்ல ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லாம, நம்ம சோஷியலிசமும் நம்ம கண்ட்ரில இருக்கணும். செக்யூலரிசமும் நம்ம கண்ட்ரில இருக்கணும். எல்லாமே நம்ம கண்ட்ரில இருக்கணும். நம்மளோட பீப்பிள் வந்து நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேயே வந்து இது இப்படிப்பட்ட நாடு, இப்படிப்பட்ட நாடுன்னு எழுதிட்டு அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர்ல இது காலப்போக்குக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா, அந்த மாதிரியான சேஞ்சஸும் நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கேத்த மாரி இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம நெறைய வந்து பண்றோம். அதாவது சட்ட திருத்தம். ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, இந்த காலத்துக்கு அந்த சட்டம் ஒத்து வராது அப்படின்னா, அத நம்ம வந்து பார்லிமெண்ட்ல வச்சு அந்த சட்டத்த திருத்தி இந்த காலத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறோம். ஸோ இத அவங்க அப்பவே யோசிச்சு, இந்த சட்டம் இந்த காலத்துக்கு தான் வந்து சரிப்பட்டு வருது. ஒரு வேள ஃப்யூச்சர்ல இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா, அதுக்கேத்த மாரி சட்டத்த வந்து திருத்திக்கலாம் அப்படின்ற மாரி அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி ஒரு வேர்ட வச்சுக்கிட்டு இந்த வேர்டுக்கான டெஃபினிஷன் இதுதான்னு அதுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ அ சும்மா டெஃபினிஷன் மட்டும் இல்லாம, காலத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீதி பார்க்கலாம். தேங்க் யூ.